ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பேன் இண்டியன் ஸ்டார், அதாவது நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஸ்தா, இவர் யாருன்னு தெரியாதவங்க இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவரோட ரெண்டு கடைசி ஃபிலிம், அதாவது கேஜிஎஃப் சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா பேன் இண்டியன் லெவலில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இந்த ரெண்டு படங்களோட சக்ஸஸை தொடர்ந்து நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டாக்ஸிக்ங்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதாவது நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ணான்னு இருக்காங்க. ஸோ கைஸ், டேட்டை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தான். ஆல்ரெடி இந்த படத்தோட படக்குள்ள 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஸோட பர்த்டே முன்னிட்டு இந்த படத்தோட கிளிம்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பயங்கரமாக சூப்பராக கிராண்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த படத்தோட கிளிம்ஸை பார்க்கும்போது கேஜிஎஃப் 1 and 2 வைப் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியோடிக் கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. நம்ம கேஜிஎஃப் 1 and 2மே பார்த்தீங்கன்னா பீரியோடிக் கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரமாண்டமான படத்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் யாஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டாக்ஸிக் படம் நம்ம பீக்கி பிளைண்டர்ஸ் சீரிஸ் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தையே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்களாம். பீக்கி பிளைண்டர்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் செம்ம பாப்புலராக ஹிட் ஆனது. அந்த சீரிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீரியோடிக் கேங்ஸ்டர் ட்ராமா சீரிஸாக தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியோடிக் கேங்ஸ்டர் ட்ராமா ஃபிலிமாக தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ பீக்கி பிளைண்டர்ஸில் இருக்கிற நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட டீசர் இல்லைனா ட்ரெய்லர் வெளியே வந்தால் தெரியும். ஸோ கேஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ். வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலில் மறக்காம ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.